ஃப்ரைடே காலையில் ஒரு 11:30 போல் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னா கீ ரைஸ், அப்புறம் சிக்கன் குருமா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் ஆனியன், பச்சை மிளகா, தயிர், அப்புறமா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் எண்ணெய் விட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அரைச்ச விழுதை. இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பைசி வேணாம், அதனால கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ அப்புறம் சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இந்த சைடு கீ ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு டைம் எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 2 கப்புக்கு 3 கப் அரிசி, 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேன்லேயே பார்த்திங்களா, நான் இவ்வளோ நேரமாக ஆனியன் ஃப்ரை பண்ணுறேன்னு. ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும். நான் இங்கே 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சைடு நம்மளுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அது ரெடி ஆகிடும். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால அரிசி போட்டு கல் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி கரெக்டாக போட்டால் தான் பாஸ்மதி ரைஸ் ஒட்டாமல் உதிரியாக அழகாக நெய் சோறு சூப்பராக வரும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ மூடி போட்டுடலாம். இந்த பக்கம் சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. அரிசியிலையும் தண்ணி ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இந்த பக்கம் சிக்கன் 65 எடுத்து வச்சுருந்தேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் லன்ச் மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.